கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடுக்கப்பட்ட சில முடிவுகள், பிரதமருடைய பாடி லாங்குவேஜ், அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செயலர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூவை கூட கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்ட்டு. 99% அனலைஸ் பண்ண எல்லாருக்குமே இந்தியா தாக்குதல் நடத்தாது, இந்தியா தயங்குது, அமெரிக்காவுடைய பிரஷர் இருக்கு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஊரி நம்மளுடைய ஸ்பெஷல் பேரா கமாண்டோக்கள் பண்ணாங்க, ராணுவம் பண்ணுச்சு. பாலகோட் ஸ்ட்ரைக் விமானப்படை பண்ணுச்சு. ஸோ மூணாவது இது ரெண்டும் இல்லாம நேவியா தான் இருக்கும், இல்ல நேவியும் விமானப்படையும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. இந்த மாதிரியான யூகங்கள் தான் அவங்களோட வார் ரூம்லயுமே போயிட்டு இருந்திருக்குது. இந்த முட்டாள்களால கணிக்கவே முடியல. பாகிஸ்தான் பக்கவா விழுந்தாங்க. அவங்களுடைய ஒரு கோர் லெவலான படைப்பிரிவு கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் வீரர்களை பலுச்சிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய எல்லைக்கு, இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க இந்த இடத்துல தான் இருந்துச்சு. உங்களுடைய தலைமை, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய தளபதிகள், அதற்கு கூட இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான சைக்காலஜிக்கல் ஆபரேஷனை பாகிஸ்தானுக்கும் உலகத்துக்கும் காமிச்சிருக்கிறாங்க. மே 7ஆம் தேதி விடிகாலை 1:14 இந்த நாளை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம்? பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு தடுப்பா இருக்கக்கூடிய, அரணா இருக்கக்கூடிய அவங்க சைனா கிட்ட இருந்து வாங்கின HQ-9 இது எப்படி ஃபெயில் ஆச்சு? பாகிஸ்தானிய ரேடார்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாகிஸ்தானோட விமானப்படை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? 15 நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா ஆர்ட் ஆஃப் வார். அதுல நம்ம சொல்லக்கூடிய சாணக்கிய நீதியில பாத்தீங்கன்னா டிசப்ஷன் அப்படின்றது இருக்கு. எதிரி எதிர்பார்க்காத தருணத்துல தான் நம்ம தாக்கணும். இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் போன முறை கத்துக்கிட்ட பாடத்துல பாலகோட்ல 24, 25, 26ஆம் தேதி பிப்ரவரி 26 பாலகோட் தாக்குதல் நடந்துச்சு. 24, 25 பாத்தீங்கன்னா பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல பிஸியா இருக்காரு. மக்கள்கிட்ட வந்து 2047 என்ன பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எக்கனாமிக் ஃபாரம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. எங்கேயுமே பாகிஸ்தான் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல, புல்வாமா அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அதன் பிறகு 26ஆம் தேதி அதிகாலையில என்ன நடந்துச்சுன்னு உலகமே பார்த்தது. இந்த இடத்துல பாகிஸ்தான் எங்க மிஸ் பண்ணாங்கன்னா, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய உடல் சான்றுகள் என்ன அப்படின்றத கரெக்டா படிக்க தவறினாங்க. இந்த முட்டாள்கள் மீண்டும் அதை தவறதான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுல யூகேவை சேர்ந்த 2 முக்கியமான பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய பணத்தை கொடுத்து அவங்கள வாடகைக்கு எடுத்து இப்போ மோடியோடைய மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய செலவெல்லாம் பண்ணாங்க. அப்பயும் எதுவும் பண்ண முடியல. மாஸ்டர் ஆஃப் டிசெப்ஷன் அப்படின்னு கூட நம்ம இந்த ஆபரேஷன் நம்ம எடுக்கலாம். ஏன்னா குறிப்பா பிரதமர் அவர்களை தான் எல்லாருமே ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம லோக்கல் கமெண்ட்ஸ் நம்ம சேனல்லயே ஒரு கடந்த ஒரு வாரமா கமெண்ட்ஸ் இது பண்ணா, மோடி ஒன்றும் பண்ண மாட்டாரு, நம்ம பயந்தாங்க ஒழிங்க, நம்ம வழக்கம் போல அடி வாங்கிட்டு இருப்போம், மோடி ரொம்ப வீக் ஆயிட்டாரு, அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ், ரொம்ப சலிப்பு, இதெல்லாமே பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியா நீங்க உள்வாங்கக்கூடிய செய்திகள், பிரதமர் பேசக்கூடியதை வச்சு, பிரதமருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசக்கூடியது, நம்மளை போன்ற ஆட்கள் பேசக்கூடியதை வச்சு நீங்க ஒரு அனுமானத்துக்கு வரீங்க. ஒரு ஜென்யூனான ஒரு கோபம் எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சு. என்னடா நம்ம பிரதமர் எதுவுமே பண்ணல, நம்ம நாடு இவ்வளவு வீக்கா இருக்கு, இத்தனை 1000 ரஃபேல்களை வாங்கணும், இத்தனை டிஃபென்ஸ் அப்டேட் நீங்க கொடுக்குறீங்க, இந்தியா எதுவுமே பண்ணலன்ட்டு. பாகிஸ்தான்லயுமே கிட்டத்தட்ட இந்த ஆட்கள் எல்லாருமே இதே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அந்த கோர்வையா நியூஸை பாருங்க. 22ஆம் தேதி தாக்குதல் நடக்குது. அமித்ஷா உடனடியா அங்க போறாரு. 23ஆம் தேதி இப்ப தன்னோட 22ஆம் தேதி தன்னோட பயணத்தை ரத்து பண்ணிட்டு மோடி திரும்ப வராரு. ஓகே, உடனடியே இங்க விஷயம் சீரியஸ் ஆகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. 23ஆம் தேதி எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்தியா எங்களை வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்லுது, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, பாகிஸ்தானோட அதே ரெட்டோரிக். அதன் பிறகு கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அவர் கூட்டுறாரு. அதன் பிறகு பீகார்ல மதுபனில ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள், பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள். இதுல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளோட மிச்ச மீதி இருக்கக்கூடியதும் எல்லாமே தரமட்டமாக்கி மண்ணோட மண்ணாக்கப்படும் அப்படின்னு. இந்த மண்ணோட மண்ணாக்கப்படுன்ற போது நாம அந்த டைம்ல ஒரு அனாலிசிஸ் கொடுத்திருந்தோம். நிச்சயமா பிஓகேல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்குறத பத்தி தான் அவர் பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா எங்கேயுமே அவர் அந்த பாகிஸ்தான்ற வார்த்தையை யூஸே பண்ணல. எதிர்கட்சிகள் பல விமர்சனம் வச்சாங்க, மோடி பயந்தாங்கோலி, பாகிஸ்தான்ற வார்த்தையை அவர் சொல்லல, சீனான்ற வார்த்தையை அவர் எடுக்கல அப்படின்ட்டு. ஆனா
அவரை உலகம் முத்து பார்த்துட்டு இருக்கு. குறிப்பா பாகிஸ்தான் அவர் அனலைஸ் பண்றாங்கன்ற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில ரொம்ப கான்பிடென்ட்டா எடுக்கப்பட்ட சில முடிவுகள், பிரதமருடைய பாடி லாங்குவேஜ், அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செயலர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூவை கூட கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்ட்டு. அதன் பிறகு கேபினட் கமிட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு கேரளாவில் இருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகத்தை போய் திறந்து வச்சாரு. அங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜெய்வு, எதிர்கட்சிகளை கிண்டல் அடிக்கக்கூடியது அவருடைய ஒரு பாணியில. அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரம், அதன் பிறகு மன் கி பாத் நிகழ்ச்சி, பிறகு ஒரு இடத்துல லைட்டா ரெஃபரன்ஸ், இது சம்பந்தப்பட்டவங்களும் நாங்க தண்டிப்போம் அப்படின்ட்டு. ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொஞ்சம் நிறைய இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. இது எல்லாமே நீங்க கோர்வையா பாத்தீங்கன்னா 99% அனலைஸ் பண்ண எல்லாருக்குமே இந்தியா தாக்குதல் நடத்தாது, இந்தியா தயங்குது, அமெரிக்காவுடைய பிரஷர் இருக்கு, இந்த மாதிரி பல ஒரு யூகத்துல நம்ம வந்துகிட்டு இருந்தோம், ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தோம், தவறே கிடையாது. ஆனா அது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக குறிக்கப்பட்டதுதான், இதோட பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து நிஜமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இவங்க பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது, பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட பிளாக், யூடியூப் சேனல்ஸ்ல இது ஏதோ ஒரு அமைதிக்கு முன்னாடி, புயலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைதி மாதிரி தான் இருக்கு, அவர் ரொம்ப காமா இருக்கிறது ஒரு அன்ஈஸியா இருக்குது, அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. இப்ப அந்த 240 சீட்டு வாங்கி பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போது மோடி அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த பதவியேற்பு விழால அப்பட்டமா தெரிஞ்சது, அவர் ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறாரு, அந்த கவர்மெண்ட் அவங்க நினைச்ச மெஜாரிட்டி வரல அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா பாடி லாங்குவேஜ்ல யாரை பார்த்தாலுமே நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரியான எந்த க்ளூவுமே எதிரிக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு நம்மளுடைய ராணுவ தளபதி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கவே இல்லை. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடற்படை தளபதி போய் சந்திச்சுட்டு வராரு, விமானப்படை தளபதி போய் சந்திச்சுட்டு வந்தாரு. இதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல இந்த முப்படைகள்ல இந்தியன் ஆர்மியோட ஹேண்டில் இருக்கிறதுலே அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்டது, பெரிய அளவுக்கு அவங்க கலட்டிக்கல. அதே மாதிரி விமானப்படை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அந்த நைட் லேண்டிங் பண்ணது, ஹைவேல லேண்ட் பண்ணது தவிர அவங்க பெரிய வீடியோக்கள் எதுவுமே போடல, எந்த விதமான பதிவும் அவங்க போடல. ஆனா கடற்படை பாத்தீங்கன்னா தொடர்ந்து பதிவுகள் போட்டுட்டே இருந்தாங்க. மிசைல் ஃபயரிங்கா இருக்கட்டும், கராச்சி கிட்ட போறதா இருக்கட்டும், P8I ரெக்கியா இருக்கட்டும், INS விக்ரந்த சுத்த விட்டதா இருக்கட்டும். ஸோ நம்ம எல்லாருமே என்ன யூகிக்க முடிஞ்சது அப்படின்னா இது ஒரு நேவல் ஆக்ஷனா இருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஊரி நம்மளுடைய ஸ்பெஷல் பேரா கமாண்டோக்கள் பண்ணாங்க, ராணுவம் பண்ணுச்சு, பாலகோட் ஸ்ட்ரைக் விமானப்படை பண்ணுச்சு. ஸோ மூணாவது இது ரெண்டும் இல்லாம நேவியா தான் இருக்கும், இல்ல நேவியும் விமானப்படையும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. இந்த மாதிரியான யூகங்கள் தான் அவங்களோட வார் ரூம்லயுமே போயிட்டு இருந்திருக்குது. இந்த முட்டாள்களால கணிக்கவே முடியல. குறிப்பா கடந்த 2 நாட்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் முழுக்க கடற்படையில பிரம்மாஸ்ல இருந்துச்சு. நம்மளுடைய டெஸ்ட்ராயர் ஷிப், குறிப்பா INS சூரத்தை வச்சுதான் நம்ம வந்து அதிகமான மூவ்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். கராச்சி துறைமுகத்தை தாக்கிட்டீங்கன்னா, கராச்சி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூப்பாடு போட்டு இருந்தாங்க. கராச்சி துறைமுகத்துல அவ்வளோ டிப்ளாய்மெண்ட், வாட்டர் ட்ரில்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ நேவியோட ஒரு ட்வீட் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த சி அண்டர் த சி ஆன் த ஷோர் அப்படின்னாங்க. நான் தேவைப்பட்ட கராச்சியில துறைமுகத்துல வந்து இறங்கி உள்ள வந்து அடிப்போம் அப்படின்ட்டு. ஸோ இது நேவல் ஃபோக்கஸ்டா ஏதோ நடக்க போகுது, நேவி வச்சுதான் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அனலிஸ்ட், டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எல்லாருமே உலக அரங்கில பேசிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட அவருடைய பப்ளிக் ஃபேஸ்ல நடுவில் காங்கிரஸ் கூட ஒரு ட்வீட் போட்டாங்க, அவர் தலையை வெட்டி எடுத்து வச்சுட்டு கயா இவரு பிரதமர் எங்க இருக்கிறாருன்னே தெரியலன்ட்டு. எங்கேயுமே ஒரு ரியாக்டே பண்ணல, ரொம்ப காமா இருக்காரு. வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா காமா இருக்காரு. நிறைய பேர் வந்து என்ன இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு ஆனா இவர் காமா இருக்காரு அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்களாக கூட வைக்கப்பட்டுச்சு. இது அல்டிமேட்டா செய்தது எதுக்கு அப்படின்னா பாகிஸ்தான் என்ன வருதுன்னு சொல்லி யூகிக்கவே கூடாது அப்படின்ட்டு. இதுல இருக்கிறதுலே ஹைலைட் வந்து நம்மளுடைய சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஆரம்பிச்சது. இதற்கான அறிவிப்பு வந்துச்சு. பஞ்சாப், டெல்லி போன்ற நகரங்கள்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சென்னையில 4 மணிக்கு நடக்க இருக்குது. ஸோ நேத்து 2 நாள் எனக்கு வந்த தொலைக்காட்சியில இருந்து வந்த இன்டர்வியூ கால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்த மீடியாவுமே இந்தியா முழுக்க போருக்கு வரப்போகுது, அப்போ நம்ம பெரிய ஒரு போருக்கு தயாராக போறோம், அதனாலதான் இந்தியா முழுக்க 224 மாவட்டங்கள்ல 29 மாநிலங்கள் யூனிட் டெரிட்டரியில போட்டு ஒரே நேரத்துல நம்ம பண்றோம். ஸோ இது நம்ம லாங் ஆல நோக்கி போகிறோம்ட்டு. இங்க நம்ம கொடுத்த மெசேஜ் என்னன்னா, நாம பெரிய பதிலடிக்கு தயாராகிறோம், ஒரு யுத்தத்தை நோக்கி நம்ம தயாராகிறோம். அந்த யுத்தத்தை வந்து நம்ம செய்யறதுக்கு 2 வாரம் முன்னாடி, இந்த 71ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போருக்கு முன்னாடி 2-3 வாரம் முன்னாடியே இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்.
ஸோ அதை மையப்படுத்தி அதை பேஸ் பண்ணி மட்டும் அங்க பெர்செப்ஷன் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ கூட காலையில எனக்கு வந்த செய்திகள் கூட பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம நேத்து காணொலி ரெக்கார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா இந்த ட்ரில்லை பத்தி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இதுதான் நடக்க போகுது, நம்ம லாங் ஆலா ப்ரிப்பேர் பண்றோம். என்னுடைய கணிப்பை நான் மானக்ஷா அவர்களை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது உடனடியா தாக்கணும் பாகிஸ்தானை, கிழக்கு பாகிஸ்தானை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் 8 மாத காலம் டைம் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க கொடுத்த ஒரு வெற்றியை இந்தியாவுக்கு கொடுத்த ராணுவ தளபதியா. ஸோ அந்த மாதிரி மூவ் ஏதோ இருக்குன்ட்டு நேற்று சாயங்காலம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இது ஒரு ஜூனுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்ப மான்சூன் வரும், வெள்ளப்பெருக்கு அதிகமா இருக்கும், முன்னவர் தவி ஜம்மு தவில வெள்ளம் அதிகமா இருக்கும்போது பாகிஸ்தான டாங்கிகள் உள்ள வர முடியாது. இதை பேஸ் பண்ணி POK நோக்கி போறதுக்கு அப்படின்ட்டு இந்த வியூகத்துக்கு பாகிஸ்தான் பக்கவா விழுந்தாங்க. அவங்களுடைய ஒரு கோர் லெவலான படைப்பிரிவு கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் வீரர்களை பலுச்சிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய எல்லைக்கு, இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க இந்த இடத்துல தான் இருந்துச்சு. நடுவுல விமானப்படை கொஞ்சம் அந்த ராஜஸ்தான், ஜோத்பூர், ஜெய்சல்மர், பிக்கானர் பகுதியில் கொஞ்சம் படம் காமிச்சாங்க. உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்டர் முழுக்க போய் படை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவசர அவசரமா ரீடிப்ளாய்மெண்ட் பண்ணி இவங்களுடைய POKல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய படைகளை கில்கிட் பால்டிஸ்தான் நோக்கி எங்கேயாவது POKல கை வச்சிட போறாங்க அப்படின்ட்டு அவங்க மூவ் பண்ணாங்க. அமெரிக்கா இல்ல இது அமைதியா இருங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, யுத்தம் வேண்டாம், ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில யுத்தம் வேணாம், பல உலக நாடுகள் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணதை பார்த்தோம். இப்போ உலக நாடுகளுக்கு பதில் சொல்லியாச்சு, யுத்தம்லாம் நாங்க பண்ணவே இல்லப்பா, நாங்க போனோம், தீவிரவாதிகளை அடிச்சோம், பொதுமக்கள் உயிர் சேதம் கிடையாது, நாங்க தேவையில்லாம எஸ்கலேஷன் பண்ணல, பாகிஸ்தான் ராணுவத்தின் மேல நாங்க கை வைக்கல, எங்க மேல கை வச்சோமோ நாங்க முடிச்சுட்டு வந்தோம், வரக்கூடிய காலங்களும் இதுதான் பண்ணுவோம். இதுதான் பொறுமைக்கு உண்டான ஒரு தலைமை பண்புக்கு. பொறுமை எவ்வளவு முக்கியம், பாடி லாங்குவேஜ் எவ்வளவு முக்கியம். உங்களை 100 பேர் கேமரால இல்ல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய தலைமை, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய தளபதிகள், அதற்கு கூட இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான சைக்காலஜிக்கல் ஆபரேஷனை பாகிஸ்தானுக்கும் உலகத்துக்கும் காமிச்சிருக்கிறாங்க. நேத்து சாயங்காலம் வந்த புகைப்படங்கள்ல முப்படைகளோட தளபதிகள் ஒரு கோல் கோர்ஸ் நின்று ஜோக் அடிச்சு சிரிக்கக்கூடிய போட்டோ வந்துச்சு. ஸோ எங்கேயுமே நீங்க க்ளூவே கொடுக்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் மே 7ஆம் தேதி விடிய காலையில 1:44 இந்திய நேரப்படி நடக்கும் அப்படின்ட்டு. இந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான் இந்த முட்டாள்களை மீண்டும் மண்டியிட வச்சிருக்குது. இனி அடுத்தது என்ன நடக்க போகும் அப்படின்றது தெரியாது. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவணே அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், பிக்சர் அபி பாக்கின்ட்டு, படம் ஒன்றும் முடியலப்பா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. இது இன்னும் ஒரு ஆர்வத்தை தோணுது. ஆபரேஷன் சிந்தூரோட 2.0 இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப இந்த பிரஸ் பிரீஃபிங்ல பாத்தீங்கன்னா கூட அந்த பெண் அதிகாரிகள் பேசினது, கர்னல் குரேஷி அவர்கள் பேசினதா இருக்கட்டும், விங் கமாண்டர் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே இப்பவும் இந்த ஆபரேஷனை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. சைனாவை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சீன ஊடகங்கள்ல பார்க்கும்போது அங்க பாகிஸ்தான் ஆதரவு நிலையை அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் பாகிஸ்தானிகள் அவங்களுக்கு ஆதரவா போட்டுட்டு இருக்காங்க, பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. பட் சீனாவுமே இந்த இடத்துல என்ன அறிக்கை கொடுக்கறதுன்னு தெரியாம இன்னும் அவங்க திணறிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ராஜதந்திரத்தை மீறி நம்மளுடைய வெற்றி அப்படின்றது கிடையவே கிடையாது. இதனாலதான் நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் பொறுமை காருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம இது பண்ணணும். இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, விமானம் 1:30 மணிக்கு போயிட்டு 2:30 மணிக்கு திரும்ப வந்துருச்சு. எந்த விமானமும் சுட்டு வீழ்த்தப்படலை, எதுவும் நடக்கல. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா நிச்சயமா அதை அரசு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கும். அரசோடைய செய்திகள் அதிகாரப்பூர்வமான ஊடகங்களை மட்டும் நம்புங்க. பொய் செய்திகள் வாட்ஸ்அப்ல வரத தயவுசெய்து கேள்வி கேட்கறதோ அதை வச்சு நீங்க கமெண்ட் போடுறதோ பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு தெரியாம நம்ம எதிரிக்கு உதவிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.